குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாமின் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாமின் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. ஆண்டவரே, நீர் அருகில் இருக்கிறீர். உமது வழிகள் எல்லாம் உண்மையானவை. என்றுமுள்ளவராய் நீர் இருப்பதால் தொடக்கத்திலிருந்து ஒழுக்க முறைகளை அறிந்துள்ளேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இறைவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலேயும் புதியொரு நாளிலே நாங்கள் வாழ ஆரம்பிக்கின்றோம். இந்த நாளை தந்ததற்காகவும் அவருடைய இரக்கத்துக்காகவும் இன்னும் சிறப்பாக இந்த திருவருகை காலத்திலே பயணிக்கின்ற நாங்கள் இயேசுவினுடைய பிறப்பினாலே மீட்கப்படவும் அவருடைய பிறப்பை நோக்கி நாங்கள் பயணிக்கவும் எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான வரங்களை தர வேண்டும் என்று திருப்பலியிலே மன்றாடிக் கொள்வோம். இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களை நினைத்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற திருநிலோஜினி, கிருஷான், ஆனமிகா, வினித், அனோஸ்கா, அலோசியஸ் அலெக்சாண்டர் 75வது வருஷம், சத்தியவான், ரொனால்ட், ரிஹாசன் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவன் இவர்களுக்கு கொடுத்த வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி கூறி ஆண்டவருடைய அருட்காவல் அவர்களுடன் இருக்க மன்றாடிக் கொள்வோம். தங்களுடைய வாழ்விலே இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். எக்ஸலன் நோயிலிருந்து குணம் பெற்றதற்காக நன்றி கூறுகின்றார். உதயகுமார், குரோட்டில்டா, இறைவன் தங்களுக்கு தந்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். குடும்பத்திலே செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இன்னும் ஒரு குடும்பத்தினர் நன்றி கூறுகின்றார்கள். இவருடைய நன்றியை இறைவன் ஏற்றி இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். தங்களுடைய வெளிநாட்டு பயணத்திற்கு பதிவிட அனுமதி கிடைக்க வேண்டும் என்ற நற்கருணை ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்றார்கள். இன்பகுமார், ரிஹானா நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்றும், சதீஷ் நோயிலிருந்து குணம் பெற தொழில் வளம் விருத்தி அடைய வேண்டும் என்றும் வேண்டுதல் புரிகின்றார்கள். இவருடைய வேண்டுதல் எல்லாம் இறைவனை கேட்டதாக இருக்க திருப்பலியிலே மன்றாடுவோம். இறந்து போன செல்வராசா, பிலோமினா, செசாயா நவஜோதி, மரியம்மா, வின்சன் குமாரத்தி, எமிலான் சியாங், பத்திநாதர் எமிலியான், விசேந்தி டேனியல், அருளப்பு அன்னம்மா, மலக்கியாஸ் முடியப்பு பௌசீனா, ஆசிர்வாதம் டொமினிக் ஜீவா, ஆசிர்வாதம் மனோகரன் மதி, முடியப்பு மரியதாஸ், முடியப்பு ராசகுமார், ஆசிர்வாதம் திரேசம்மா, சபரியான் மரியதாஸ் அன்னப்பச்சி, மடுத்தின் கனகம், சேகர் சுமதி ராஜேஷ் ஆசாத்தி, ரஞ்சன் செல்வன், பெனடிக் லூர்தம்மா, லூகாஸ் கனகராணி, செல்லத்துறை செல்வேந்திரன், கயலின் லூர்தம்மா, அந்தோனி பிள்ளை விக்டோரியா, அலெக்சாண்டர் ரெபேக்கா, ஆண்டனி எமிலியோஸ் மேக்டலின், ஞானப்பிரகாசம் மரியமுத்து, பிலேந்திரன் ஜெயராணி, லீனப்பு குமரி அம்மா, ரவி ரெக்சன், ஜேசுதாசா ரோஸ்மெலர், சேவியர் பேசில், ஜேசுதாசா அடைக்கலமரியை,
தம்பித்துறை புஷ்பராசா, புஷ்பராசா டவிசன், மெனவெல் மேரி ஜோசபின், பிலிப் அந்தோனியா பிள்ளை, அந்தோனி பெர்னாட், அஞ்சலினா பெர்னாட், சைமன் பெர்னாட், கிறிஸ்டின் கிறிஸ்டில்டா ஜியதீஸ் என்பவர்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்கவும், இவருடைய பிரிவினாலே துயருகின்ற ஒருவரையும் இறைவன் ஆறுதல் படுத்த மன்றாடிக் கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியேற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியர்களை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது வல்லமையை எம்முள் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவியருளும். அதனால் எங்கள் பாவங்கள் தடை செய்யப்பட்டவை உமது மன்னிக்கும் அருளால் நாங்கள் விரைவாய் பெற்றுக்கொள்ள செய்வோமாக. உமோடு தூயாவியார் ஐக்கியத்தில் ஒன்றாய் இறைவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். அவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார், வானுற உயர்ந்த நகரை தகர்த்துகின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக்கச் செய்கின்றார். எளியோரின் காலடிகளிலும் ஏழைகளின் பாதங்களிலும் அதை மிதிக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாய்களை திறந்து விடுங்கள், அவற்றுனுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துவேன்.
ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றிதாரும். ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். அவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார். ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 திருவசனங்கள் 21, 24 தொடக்கம் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைவதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவிழப்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகின்ற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டு விதமான மனிதர்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வு நடத்துகின்ற மனிதர்கள். இரண்டாவது, பேரளவில் கிறிஸ்தவர்களாக வாழுகின்ற மனிதர்கள். இந்த இரண்டு விதமான மனிதர்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்விலே கேட்டு வாழுகின்ற மனிதர்கள் தங்களுடைய அடித்தளத்தை கற்பாறையிலே கட்டியவர்களாக வாழுகின்றார்கள். அது எவ்வாறென்று சொன்னால், இறை வார்த்தையே மிகவும் உயர்ந்தது, அந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்வை வாழ்வதுதான் சிறந்தது என்று தங்களுடைய வாழ்விலே நம்பி வாழுகின்ற உறுதியான மனநிலை கொண்ட மனிதர்கள். அந்த மனிதர்களுடைய வாழ்விலே எவ்வளவு துன்பம், கவலைகள், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்னை வாழ வைக்கும் என்கின்ற உறுதியான மனநிலையோடு செயல்படுவார்கள். ஆனால் பேரளவில் கிறிஸ்தவர்களாக வாழுகின்ற மனிதர்கள் வெறுமனவே ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைத்து கொண்டு எல்லா விதமான காரியங்களையும் செய்வார்கள். தங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்குள் வாழப்படாது.
ஆண்டவருக்கும் அவர்களுக்குமான உறவு நிலை அங்கே முறிக்கப்பட்ட உறவு நிலையாக இருக்கும். உலக காரியங்களை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள், ஆனால் இறை வார்த்தை அவர்களுக்குள் வாழப்படாத ஒரு விடயமாக இருக்கும். அவ்வாறான நேரத்திலே அவர்களுடைய வாழ்விலே துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது அவர்கள் முழுமையாக இறைவனை மறந்தவர்களாக, தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை மறந்தவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்கள் மணல் மீது தங்களுடைய வீட்டை கட்டியவர்களுக்கு ஒப்பாவர். பிரியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த இவ்வுலகம் கொடுக்கின்றவற்றில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். ஆனால் அது அல்ல, இறை வார்த்தை தான் நிலையாக எங்களுடைய வாழ்வை நிலைநிறுத்தும். ஆகவே நாங்கள் பாறை மீது எங்களுடைய வாழ்வை கட்டியவர்களாக, இறை வார்த்தையே உயர்ந்தது என எங்களுடைய வாழ்வை வாழ்பவர்களாக தொடர்ந்தும் வாழ மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பின் தேவனே, இன்றைய நற்செய்தி வாசகமானது உமது இறை வார்த்தைக்கேற்ப வாழ எமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எமது வாழ்வில் ஏற்படும் பல்வேறு துன்பங்கள் மத்தியிலும் உமது வார்த்தையில் ஆழமான விசுவாசம் உள்ளவர்களாய் எம்மை ஆழப்படுத்தி அதன்படி வாழ நீரே எம்மை வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு வார்த்தை சொல்லும் நான் நலமடைவேன் எனும் நம்பிக்கையோடு மாற்ற முடியாத நோய்களினாலும் துன்பங்களினாலும் கடன் சுமைகளினாலும் தவிக்கும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அவர்களின் தேவைகளை அறிபவர் நீர். அனைவரையும் உமது அன்பு பராமரிப்பில் வைத்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அவர்கள் வாழும் காலங்களில் அவர்களோடு கூட இருந்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என கூறிய தேவனே, எம் பங்கில் உள்ள அனைத்து சிறார்களையும் கரம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் உம்மை போல் ஞானத்திலும் அறிவிலும் உடல் வலிமையிலும் வளர ஆசீர்வதித்தருளும். பெற்றோர் பெரியோர்களை மதித்து நற்பிள்ளைகளாக எதிர்காலத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவருடைய வாழ்வுக்கு உகந்ததாக இருக்க செய்தருளும். இறைவார்த்தையிலே தங்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்பி மக்கு வந்தவர்களாக பயணிக்க ஆண்டவரே நீர் அவர்களுக்கு அருள் பாலித்தருளும். உம்மிடமிருந்து பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதற்காக நன்றி கூறுகின்றவர்களுக்காக மன்றாடுகின்றோம். குறிப்பாக நோய்களிலே இந்த குணம் பெற்றதற்காக நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தொடர்ந்தும் உம்முடைய அரவணைப்பிலே இருக்க செய்தருளும். பல்வேறு விதமான வேண்டுதல்களோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரையும், குறிப்பாக இன்று இந்த திருப்பலியிலே தங்கள் வேண்டுதல்களை சொல்லி சபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். குறிப்பாக நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்றும் வெளிநாட்டு பயணங்கள் நிறைவு பெற வேண்டும் என்றும் விரும்புகின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய சித்தப்படியை வழிநடத்தி அவர்களுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடும் ஆண்டவரே. அன்பான ஆண்டவரே, இந்த நாட்களிலே தங்களுடைய பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்காக மன்றாடுகின்றோம். எந்த விதமான தடங்களுமின்றி அவர்கள் இந்த பரீட்சை எழுதி முடிக்க நீரே அவர்களுக்கு துணையாக இரும். தங்களுடைய விடுமுறைக்காக இருக்கின்ற எல்லா மாணவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே இந்த நேரங்களை செல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ளவும் அவர்களுக்கு நீரே துணையாக இரும். எனும் அன்பான ஆண்டவரே, திருவருகை காலத்திலே நாங்கள் பயணிக்கின்றோம் என்ற உணர்வோடு ஆண்டவருடைய வருகைக்காக எங்களை நல்ல முறையில் ஆயத்தப்படுத்தி பயணித்து கொண்டிருக்க நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை ஆசீர்வதித்தரலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில்
நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திருவை நினைத்த நலனுக்காகவும் உமது கையினின்று திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறை பெற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாய் அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீரும் அது வாக்களித்த மீட்பை உமது கொடியென பெற்றுக்கொள்ளுவோம். அதே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி
தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளிப்பவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று ஒளியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகியனவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதரளி புலகிலுமாக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நானும் கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் நமது பெருவிரக்கத்தால் என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாக அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிறைவால் அளிப்பதாக. இன்னாய் என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளையிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. இன்னாய் என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளையிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளையிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. பசியால் வாடும் வேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் வேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். இன்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளையிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை
மகிழும் வேளை இது. ஜூபிலி ஆண்டு வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோம். தூய நம்பிக்கையும் மாபெரும் கடவுளின் மாட்சிக்குரிய வருகையையும் எதிர்நோக்கி நாம் நீதியுடனும் பக்தியுடனும் இவ்வுலகில் வாழ்வோமாக. ஆண்டவரே, நிலையற்றவையின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னமும் பாய்னமுமாகிய வடிவில் அமைந்துள்ள தேவ நற்கருணை நாதா, அன்னமும் பாய்னமுமாகிய வடிவில் அமைந்துள்ள தேவ நற்கருணை நாதா, இளைப்பையும் பசியையும் ஏக்கமும் தீர்ப்பாய், தளர்ச்சியை போக்குவாய், தாகமும் தணிப்பாய், அன்னமும் பானமும் ஆகிய வடிவில் அமைந்துள்ள தேவ நற்கருணை நாதா, அளவில்லா ஞான ஆனந்தம் விளைப்பாய், வளர்ச்சியை தருவாய், வாழ்வினை அளிப்பாய், அன்னமும் பானமும் ஆகிய வடிவில் அமைந்துள்ள தேவ நற்கருணை நாதா, உணவை நான் வேண்டினால் உணவும் நீயாவாய், துணையை நான் வேண்டினால் துணையும் நீயாவாய், அன்னமும் பானமும் ஆகிய வடிவில் அமைந்துள்ள தேவ நற்கருணை நாதா, உணர்வை நான் வேண்டினால் உணர்வும் நீயாவாய், துணிவை நான் வேண்டினால் துணிவும் நீயாவாய், அன்னமும் பானமும் ஆகிய வடிவில் அமைந்துள்ள தேவ நற்கருணை நாதா, நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றிசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றிசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.